சென்னையை அடுத்த பழவேற்காடு ஏரியில் வெளிநாட்டு பறவை மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் சதீஷ்மணி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சதீஷ்மணி, முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்த தகவல்கள் என்ன? இது பற்றின முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னையை அடுத்துள்ள பழவேற்காடு ஏரியில் வெளிநாட்டு பறவைகள் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்தியாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஏரியான பழவேற்காடு ஏரியில் நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை வெளிநாட்டிலிருந்து ஏராளமான பறவைகள் இனப்பெருக்கத்துக்காக வருகின்றன. அப்படி வருகின்ற ஒரு பறவையின் பெயர் தான் நார்த்தன் பென்டெயில் என்று அழைக்கப்படுகிறது. இது ஐரோப்பா நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தான் இங்கே இனப்பெருக்கத்துக்காக வருகின்றன. இந்த நார்த்தன் பின்டைன் என்ற இந்த பறவை தமிழ்ல ஊசி வால் வாத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. இதனுடைய வால் மிக நீளமாக இருப்பதால இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இந்த ஊசிவால் வாத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு கடந்த 2 நாட்களாக ஒரு 80க்கும் மேற்பட்ட வாத்துகள் பறக்கக்கூடியவை. இவை மர்மமான முறையில உயிரிழந்ததுக்கு உடனடியாக இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் அந்த உயிரிழந்த ஊசிவால் வாத்துக்களை எடுத்து அதை பிரேத பரிசோதனைக்காக வேப்பேரியில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக இந்த உயிரிழந்த ஊசிவால் வாத்துக்கள் உயிரிழந்த இடத்திலிருந்து நீரும் அதோட ஆய்வுக்கு எடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சம்பந்தப்பட்ட உயிரிழந்த இடத்திலிருந்து அந்த பறவைகள் உயிரிழந்த இடத்திலிருந்து கால்நடை மருத்துவத்துறை அதிகாரிகளும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வராங்க. எதனால இறந்தது அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நீரில் ஏதேனும் விஷத்தன்மை கலக்கப்பட்டதா அல்லது உரங்களினால் ஏதேனும் நீரில் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குமா என்ற பல கோணத்துல இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஊசிவால் வாத்துகள் என அழைக்கப்படக்கூடிய இந்த நார்த்தன் பின்டெயில் என்னன்னா மிக வேகமாக பறக்கக்கூடியது. கிட்டத்தட்ட இது பறக்கும் விமானம் அப்படின்னு தான் செல்லமா அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் இது நிக்காம பறக்கக்கூடிய அதோட தன்மையுடைய ஒரு பறவை அப்படிங்கிறாங்க. அதோட கழுத்து பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா சாக்லேட் கலர்ல இருக்கும். உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லேசான சாம்பல் நிறத்திலையும் வெள்ளை நிறத்துல இருக்கும். பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. இது உயிரிழந்திருக்கிறது இது போன்ற இதுக்கு முன்னாடி நடந்ததுல இதுதான் முதல் முறையா நடந்திருக்கு அப்படின்னு வனத்துறையிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக வனத்துறை அதே போல கால்நடை மருத்துவத்துறையும் தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. இதுக்கு வேற விஷத்தன்மையோ அல்லது வேற வாயுக்களோ எதுவும் கலக்கப்பட்டிருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பறவையின் உடலானது வெட்டினரி அந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதால அதோட பிரேத பரிசோதனை முடிவிலையும் இது எதனால இருந்தது அப்படிங்கிற முடிவும் தெரிய வரும்னு சொல்லி வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.